பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சக்தி பீடங்கள் அன்னை இந்த உலகம் முழுக்க அன்னை ஆதிபராசக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ஒரு குடும்பத்திற்கு அன்னை அம்மா எவ்வளவு முக்கியமோ இந்த உலகத்திற்கும் தாயாக இருக்கக்கூடிய அன்னை வாழக்கூடிய எல்லா இடங்களும் மிகவும் முக்கியமானது. அதிலும் சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தி பீடங்கள்னா எல்லா இடங்களும் சக்தி நிறைந்த இடங்கள் தான். இருந்தாலும் தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் செய்யும் பொழுது அவருடைய மகளாக பிறந்த சதிதேவி தன் கணவன் சிவபெருமானின் பேச்சை மீறி தன்னுடைய தந்தை நடத்தக்கூடிய யாகத்திற்கு சென்று தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கேட்கறதுக்காக போனாங்க. அப்போ அவர்கள் அவமதிக்கப்பட்டார்கள். தன் தந்தையாலையும் அனைவராலும் அவமதிக்கப்பட்டதுனால அந்த யாக குண்டத்திலேயே அவங்களுடைய உயிரை விட்டுட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். தன்னுடைய பத்தினி சதிதேவி இறந்ததை கேட்ட சிவபெருமான் தன்னுடைய மனைவியின் இறந்த உடலை, அன்னை சதிதேவியின் இறந்த உடலை தன்னுடைய தோள் மேலே போட்டுக்கிட்டு தாண்டவம் ஆடினார். அப்போ அவர் தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் முழுக்க இருண்டுருச்சு. ஊழிக்காலம் மாதிரி அனைத்து பறவைகளும் விலங்குகளும் பயந்துருச்சு. அப்போ சிவபெருமானின் கோபத்தை தடுக்க வேண்டும் என்று நினைத்த விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தின் மூலமாக அன்னை சதிதேவியின் உடல்களை 51 பாகங்களாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை சதிதேவியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சக்தி பீடங்கள் எத்தனை அப்படின்றதுல சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் அனைவராலும் ஒத்துக்கப்படுறது 51 சக்தி பீடங்கள். இந்த 51 சக்தி பீடங்களை ஏன்னா அன்னை பார்வதி தேவி, அன்னை சதிதேவி, அன்னை ஆதிபராசக்தி அவர்களுடைய உடல் பாகம் விழுந்த இடங்களை தரிசனம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வாழ்வில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதுவும் இந்த மனித பிறவி நமக்கு அனைத்து சக்தி பீடங்களையும் தரிசிக்கணும் அப்படின்னு அன்னை தேவியையே முழுமுதற் தெய்வமாக நினைத்து வழிபடக்கூடிய சாக்தத்தில் இருக்கிறவங்க மிகவும் விரும்புவாங்க. 51 சக்தி பீடங்களில் மிக அற்புதமான அழகான தேவி அன்னை திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தரி 3 உலகங்களுக்கும் மிகவும் அழகானவள் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் சொல்லுவாங்க. திரிபுர சுந்தரி இருக்கக்கூடிய இடம் திரிபுரா மாநிலம். இந்த திரிபுரா மாநிலத்தில் இருந்து உதய்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன மலை மேலே மிக அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவி திரிபுர சுந்தரி. இந்த இடத்துக்கு நாம் எப்படி போகணும் அப்படின்னா விமான நிலையம் இருக்குங்க. அகர்தலா அப்படின்னு தலைநகரம். திரிபுராவுக்கு முதல்ல உதய்பூர் இருந்துச்சு, இப்போ அகர்தலா. அகர்தலா விமான நிலையத்திலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஏறக்குறைய இருக்கக்கூடிய இந்த உதய்பூரில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான கோவில் தான் அன்னை மா திரிபுர சுந்தரிக்கான திருக்கோவில். இந்த வடகிழக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள் 3 மிக முக்கியமான சக்தி பீடங்கள். அன்னை மா காமாக்கியா தேவி கவுஹாத்தியில், இங்கே உதய்பூர் திரிபுராவில் அன்னை மா திரிபுர சுந்தரி, மேகாலயாவில் அன்னை ஜெயந்திமா. இந்த 3 சக்தி பீடங்களும் மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த திரிபுராவில் இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரியின் திருக்கோவில் ரொம்ப அற்புதமான கோவிலுங்க. அழகு நிறைந்த இடம். ஏன்னா அன்னை மிகவும் அழகு இல்லையா, அன்னைனாலே அழகு, அதுவும் திரிபுர சுந்தரி சொல்லவே வேண்டாம். அப்போ திரிபுர சுந்தரி 3 உலகங்களுக்கும் அழகானவள் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் எடுத்தாலும் 3 உலகங்களையும் படைத்தவள் அப்படின்னு சாக்தத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இந்த 3 உலகங்களையும் படைத்ததோடு மட்டும் அல்லாமல் இந்த 3 உலகங்களில் இருப்பவர்களின் தேவையற்ற எதிரிகளையும் அழிப்பவள். தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காக அவர்களுடைய எதிரிகளை அழித்து காப்பவள்
அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த திரிபுர சுந்தரிக்கான கோவில், நாம் இந்த கோவிலுக்கு படிக்கட்டு ஏறுவதற்கு முன்னாலேயே மிக அழகான ஒரு குளங்க. அந்த குளத்தில் மிகப்பெரிய மீனும் இருக்கும், ஆமைகளும் இருக்கும். அப்போ நாம் இங்கே போகும்பொழுது அந்த குளத்தில் இருக்க மீன்களுக்கும் ஆமைகளுக்கும் பொறி போடுறதோ பிஸ்கெட் போடுறதும் பண்ணிகிட்ருப்பாங்க. அதன் பிறகு நம்ம இந்த கோவிலுக்கு போவோம். ஒரு 75 அடி உயரம் இருக்கக்கூடிய கோவில். அதுவும் அந்த கோவிலில் ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியை தாங்குற மாதிரி ஒரு 7 கலசம் இருக்கும். அது 7 மண்பானையாக சொல்லலாம், ஒரு கலசமாக சொல்லலாம். அதன் மேலே தான் ஒரு கொடி பறந்துட்டுருக்கும். அன்னை திரிபுர சுந்தரி 3 கண்களுடன் இருப்பாங்க. நேத்திரங்கள், 3 நேத்திரங்கள். சாதாரணமாகவே எந்த தெய்வத்தை வணங்கினாலும், அதுவும் குறிப்பாக அன்னையை வணங்கும் பொழுது நமக்கு அழகையும் அறிவையும் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த திரிபுர சுந்தரி தேவியை நாம் வணங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு மிகப்பெரிய வலிமையை தருவாங்க, ஞானத்தை கொடுப்பாங்க, அறிவும் அழிக்க முடியாத ஆற்றலையும் அன்னை வாரி வழங்குவாள் அப்படின்னு நம்பப்படுது. இந்த திரிபுர சுந்தரி கோவிலுக்கு இந்து மதம் மட்டும் இல்லைங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த கோவிலுக்கு எப்பொழுதும் வந்துட்டுருப்பாங்க. அதுவும் குறிப்பாக நவராத்திரி நேரங்களில் கோவில் மிக கூட்டமாக இருக்கும், ரொம்ப கூட்டம் இருக்கும். இங்கு நடக்கக்கூடிய பூஜா முறைகள் வித்தியாசமாகவும் விமரிசையாகவும் நடக்கும். சக்தி பீடங்கள் அப்படின்னாலே நிறைய சக்தி பீடங்களில் பலியிடுதல் உண்டு. இங்கும் பலியிடும் பழக்கம் உண்டு அன்னைக்கு. இந்த தேவியை வணங்குறதன் மூலமாக நமக்கு எதிரிகள் யாராவது இருந்தால் எதிரிகளை அழித்து நம்மை காப்பவள் அன்னை திரிபுர சுந்தரி. இந்த கோவிலினுடைய அமைப்பு, இந்த கோவில் இருக்கக்கூடிய மலையினுடைய அமைப்பு ஆமையின் ஓடு போல இருக்கிறதுனால மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த குளத்திற்கு கல்யாண சாகர் அப்படின்னு பெயர். இங்கே இருக்கக்கூடிய அன்னை திரிபுர சுந்தரியின் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய குளத்திற்கு கல்யாண சாகர் அப்படின்னு பெயர். இந்த குளத்தில் நாம் நீராடுறதுனாலையோ இங்கு வாழக்கூடிய மீன்களுக்கும் ஆமைகளுக்கும் உணவிடுவதன் மூலமாகவும் அன்னை தேவியை தரிசிப்பதன் மூலமாகவும் நமக்கு இருக்கக்கூடிய துரதிருஷ்டங்களை, அதிர்ஷ்டம் தராத அனைத்தையும் அன்னை அழித்து மிகவும் அற்புதமான அதிர்ஷ்டத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு வழங்கி இன்றும் நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்னை திரிபுர சுந்தரியை நாமும் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா வகையான வசந்தங்களையும் அற்புதங்களையும் பெறுவோம். தாந்திரிக முறையில் அன்னை திரிபுர சுந்தரியை ஷோடசியாக வணங்குவாங்க. திரிபுர சுந்தரி ஸ்ரீ சக்கரத்தில் எல்லா சக்கரங்களிலும் தாய் சக்கரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தில் அன்னை திரிபுர சுந்தரியை மிக அற்புதமாக வணங்குவாங்க. ஷோடசியாக வணங்கக்கூடிய அன்னை திரிபுர சுந்தரி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக அற்புதமான இடம்தான் திரிபுராவில் இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரிக்கான திருக்கோவில். இந்த அன்னை திரிபுர சுந்தரி சதிதேவியின் வலது கால் விழுந்த இடமாக சொல்லப்படுது. ரைட் ஃபுட், வலது கால் விழுந்த இடமாக நம்பப்படுவதால் மிக அற்புதமான அதிர்வலைகளை கொண்ட இடம். நாம் இந்த இடத்துக்கு போனால் நிச்சயமாக அதிர்வலைகளை நம்மால் உணர முடியும். ஏன்னா அன்னை சதிதேவியின், அன்னை பார்வதி தேவியின் வலது கால் விழுந்த இடமாக நம்பப்படுகிறதுங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய 3 சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கிட்ட 3 குணம் இருக்குது. சத்துவகுணம், தாமச குணம், ராஜச குணம். அந்த மாதிரி எல்லா 3களுக்கும் மூத்தவளான அன்னை திரிபுர சுந்தரியை வணங்கி நாமும் வாழ்வில் எல்லாவித வளங்களையும் பெற்றுவோம். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தருளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.